நீதிமானுடைய வாய். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமான் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறான். பிறருக்கு தன்னால் முடிந்த நன்மையை காலதாமதம் பண்ணாமல் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இருதயத்தின் சிந்தனையை நம்முடைய வாய் பேசும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றை போன்றது. இது வற்றாத ஜீவ ஊற்று. இவன் தன் வாயை திறந்து எப்போது பேசினாலும் அவனுடைய பேச்சினால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மையும் ஆறுதலும் உண்டாகும். மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவே இவனுடைய வாய் திறக்கும். நீதிமானைப் போலவே துன்மார்க்கன் அதிகமாய் பேசுகிறான். அவனுடைய பேச்சில் உண்மை இருக்காது. தன்னுடைய துர்க்குணத்தை மறைத்துவிட்டு நல்லவன் போல பேசுவான். இவனுடைய வார்த்தையினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. இவன் மற்றவர்களுக்கு தீங்கு உண்டாக பேசுவான். கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனுடைய வாய் அநியாயத்தை மூடி மறைக்கும், ரத்தம் சிந்துதலை மூடி மறைக்கும். துன்மார்க்கனுடைய வாய் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் பேசாது. இது எப்போதுமே வேஷம் போடும். சிநேகத்தின் போர்வையில் ஒளிந்து கொண்டு பிறருக்கு தீங்கு செய்யும். நீதிமானின் போர்வையில் ஒளிந்து கொண்டு எல்லோருக்கும் துன்மார்க்கம் பண்ணும். இப்படிப்பட்ட துர்க்குணம் துன்மார்க்கனுடைய வாயை மூடி இருக்கிறது. தன்னுடைய உண்மையான சுபாவம் வெளியே தெரியாதவாறு துன்மார்க்கன் தன்னை மூடி மறைக்கிறான். துன்மார்க்கனுடைய ஐஸ்வர்யம் பாழாய் போகும். பிறரை ஒடுக்கி ஐஸ்வர்யம் சம்பாதித்தவன் எல்லாவற்றையும் இழந்து போவான். இவன் மற்றவர்களை ஒடுக்கினாலும் இவனை ஒடுக்குவதற்கும் ஒரு பலவான் வருவான். அவன் இவனிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்ளுவான். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்கு உள்ளும் இருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கி போனான். யோபு 5:4-5.